அனைவருக்கும் வணக்கம். இயல் வலையொலி தளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் கலைமதி ஆனந்த். பொதுவாகவே இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா 2 வகைன்னு சொல்லலாம். ஒன்று வந்து ரொம்ப ஆழமான மொழிநடையும் ஒரு செழுமையான இலக்கியமும் இலக்கிய தரமும் கொண்டது ஒரு வகை இலக்கியம். இந்த வகையான இலக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்ப தேர்ந்த எழுத்தாளர்கள் ஒரு தேர்ந்த வாசகர்களுக்கு, அதாவது நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய, ஆழ்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாசகர்களுக்கு சென்று சேரும் விதத்தில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு தடவை படித்தா புரியாது, இல்லை பல தடவை படித்தா புரியும், அந்த மாதிரியான விஷயங்கள். இது ஒரு மேட்டிமையான ஒரு இலக்கியம்னு சொல்லலாம். இன்னொரு வகை இலக்கியம்ங்கிறது மக்களை எளிதாக சென்று சேரக்கூடியது. ஒரு எளிய மக்களை, அதிகம் புத்தகம் வாசிச்சிருக்க மாட்டாங்க, இல்லை 1, 2 புத்தகம் வாசிப்பாங்க. அந்த மாதிரி மக்களை ரொம்ப எளிதாக சென்று சேரக்கூடிய இலக்கியம். இந்த 2வது வகை இலக்கியம் பார்த்தீங்கன்னா, பொதுவாவே இப்ப அந்த காலத்துல சங்கத்தமிழ் பாடல்கள்லாம் வந்து எல்லாராலயும் படிக்க முடியாது. ஆனா, அதுக்கப்புறம் வந்து திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா, 2 வரிகள் ரொம்ப எளிமையா, கொஞ்சம் புத்தகம் படிச்சா கூட அந்த திருக்குறளை வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அந்த மாரி பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள்லாம் பெரிய பொழிப்புரைலாம் தேவையில்ல. படிச்சாவே விளங்கக்கூடிய அளவுக்கு இலக்கியங்கள் ரொம்ப எளிமையா இருக்கும். அந்த வகையில கிராமத்துல மொழி நடையில நிறைய இந்த பழமொழிகள் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு எளிய வகை இலக்கியத்தை சார்ந்தது. அந்த வகையில கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து அவர்கள் எழுதின புத்தகங்கள், அவர்கள் எழுதிய திரைப்பாடல்களுக்காக இலக்கியத்தின் உயர்ந்த விருதான ஞானபீட விருது அவருக்கு கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஞானபீடு விருது பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 3 பேர் தான் வாங்கியிருக்காங்க. முதல்ல அகிலன் அவர்கள், எழுத்தாளர் அகிலன் அவர்கள், அடுத்த எழுத்தாளர் திரு ஜெயகாந்தன் அவர்கள். அதுக்கப்புறம் 23 வருடம் கழித்து வைரமுத்து அவர்களுக்கு இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. இது தமிழர்களுக்கும் தமிழுக்கும் ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய இந்த விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால் அவர் பல புத்தகங்களும் எழுதியிருக்காரு. பொதுவாக இந்த விருது பார்த்திங்கன்னா, அவர் திரைப்பாடல்களுக்கான அந்த திரைப்பாடல்கள் மூலமாக அவர் அதிக பங்களிப்பு செய்ததுக்காகவும், அதுக்கப்புறம் அவருடைய நூல்கள், அவர் நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதில் கவிதை புத்தகங்கள், கட்டுரை புத்தகங்கள், நாவல்கள், சிறுகதைகள், அப்புறம் தமிழாற்று படை போன்ற ஆராய்ச்சி நூல்கள் நிறைய எழுதியிருக்கார். தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார். ஸோ இந்த இலக்கிய பங்களிப்புக்கும் சேர்த்து தான் அந்த விருது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி அவருக்கு ஒரு மரியாதை செய்யும் விதமாக, சிறப்பு செய்யும் விதமாக, அவருடைய புத்தகமான பெய்யென பெய்யும் மழை அப்படிங்கிற இந்த கவிதை புத்தகத்திலிருந்து எனக்கு பிடிச்ச 2 கவிதைகளை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். தோழிமார் கதை, அதுதான் இந்த கவிதையோட தலைப்பு. கிராமத்தில் ஒன்றா வளர்ந்த 2 தோழிகள் கல்யாணமாகி வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போன பின்பு அந்த பழைய நட்பை நினச்சி பார்க்குறாங்க. ஒரு அழகான சுகமான கவிதை. தோழிமார் கதை. ஆத்தோரம் பூத்த மரம், ஆனை அடங்கும் மரம், கிளையெல்லாம் கூடு கட்டி கிளி அடையும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூவிழுந்த மணல் வெளியில் பேன் பார்த்த சிறு வயசு பெண்ணே நினப்பிருக்கா, சிரிக்கி மக பாவாடை சீக்கிரமா அவருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டிவிட, பட்டுச்சிறு கயிறு பட்ட இடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நினைவிருக்கா, மருதாணி வச்ச விரல் மடங்காம நான் இருக்க, நாசமா போன நடு முதுகு தான் அரிக்க, சுருக்கா ஓடி வந்து சொரிஞ்ச கதை நினைவிருக்கா, கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசெடுத்து கோனார் கடை தேடி குச்சி ஐஸு ஒன்று வாங்கி, நான் திங்க நீ கொடுக்க, நீ திங்க நான் கொடுக்க, கலங்கிய ஐஸ் குச்சி கலர் கலராய் கண்ணீர் விட, பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேளையில வீதி மண்ணில் 2 துண்டா விழுந்துருச்சே நினைவிருக்கா, வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நிலவடிக்க, வெள்ளி துருவல் போல் வெள்ளை மணல் பளபளக்க, கண்ணா மூச்சு ஆடையில கால் கொலுசு நீ துளைக்க, சூடுவப்பா கிளவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக, எங்காலு கொலுசு எடுத்துனக்கு மாட்டிவிட்டு என் வீட்டில் நொக்கு பெத்தேன் ஏண்டி நினைவிருக்கா, பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்துவிட ஈரப்பசை கண்டு என்னமோ ஏதோன்னு சாகத்தான் போறேன்னு சத்தமிட்டு நான் கத்த விறுவிறுன்னு கொண்டாந்து வீடு சேர்த்த நினைவிருக்கா, ஒன்னா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோறுண்ணும் பிரியாதிருக்க ஒரு பெருவழி யோசிச்சோம், ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்களத்தியா வாழ சம்மதிச்சோம் நினைவிருக்கா, ஆடு கனவு கண்டா அருவா அறியாது, புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது, எப்படியோ பிரிவானும் இடி விழுந்த ஓடானும் 20 வயசோட இருவேறு திசையானும், தண்ணியில்லா காட்டுக்கு தாலி கட்டி நீ போக, வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நான் போக,
ஓம் பிள்ளை ஓம் புருஷன் ஓம் பொழப்பு உன்னோட, என் பிள்ளை என் புருஷன் என் பொழப்பு என்னோட. நாளும் கடந்துருச்சு, நரகூட விழுந்துருச்சு, வயிற்றுல வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துருச்சு, ஆத்தோரம் பூத்த மரம் ஆனை கட்டும் புங்க மரம் போன வருஷத்து புயல் காத்தில் சாஞ்சிருச்சு. காலமே என்னை காப்பாற்று. பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து கடவுளே என்னை இது நடக்காமல் காப்பாற்றிடணும். அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் காலத்திடமிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். அது என்னென்ன விஷயங்கள்னா, அதிகாலை கனவு கலைக்கும் அலாரத்தில் இருந்தும், நித்தம் நித்தம் இரத்தத்தில் அச்சேறி வரும் பத்திரிகை செய்திகளின் பயங்கரத்தில் இருந்தும், தென்னை மரத்தில் அணில் வேடிக்கை பார்க்கும் குழந்தை நிமிஷத்தில் அலரும் தொலைபேசியின் அபாயத்திலிருந்தும், ஒளிமயமான கற்பனை உதிக்கும் வேளை தலைமறைவாகி துளைக்கும் பேனாவிலிருந்தும், விஞ்ஞானி போல் புத்தி செதுக்கி முடிவன் போல் புலனடக்கி தும்பி பிடிக்கும் ஒரு பொற்பொழுதில் தொழிலை கெடுக்கும் தும்மலிலிருந்தும் காலமே என்னை காப்பாற்று. ஒரே ஒரு புத்தகம் படித்த அறிவாளிடம் இருந்தும், சிநேகிக்கும் பெரியவர்களின் சிகரெட் புகையிலிருந்தும், எல்லோரும் கதறி அழ எனக்கு மட்டும் கண்ணீர் வராத இழவு வீட்டிலிருந்தும் காலமே என்னை காப்பாற்று. பயணியர் விடுதி கொசுவிடம் இருந்தும், முத்திரை விழாத அஞ்சல் தலைகளை உற்று கிழித்து பயன்படுத்தும் உலோபியிடம் இருந்தும், கை கழுவி அமர்ந்த சாப்பாட்டு மேஜையில் கை குலுக்க வரும் கைகளில் இருந்தும், நோயுற்ற காலை தனிமையில் இருந்தும், நோய்கள் வந்த பின் மருந்திடமிருந்தும், மருந்து தீர்ந்த பின் நோயிடமிருந்தும் காலமே என்னை காப்பாற்று. எனது பக்கம் நியாயமிருந்தும் சாட்சிகள் இல்லா சந்தர்ப்பத்திலிருந்தும், வருமானம் எல்லாம் தீரும் வயதில் வரிபாக்கி கேட்கும் ஆணையிடமிருந்தும், என்னை பகையாய் எண்ணும் வாசலில் பரிந்துரை கோரும் பாவத்திலிருந்தும், இல்லையென்றொருவன் தவிக்கும் பொழுதில் இல்லையென்று நான் தவிர்ப்பதிலிருந்தும் காலமே என்னை காப்பாற்று. சகரையில் பயணியின் அரட்டையில் இருந்தும், அரட்டை முடிந்ததும் குரட்டையில் இருந்தும் காலமே என்னை காப்பாற்று. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது எனக்கு ஏற்புடையது என்பதால் என்னிடமிருந்தே காலமே என்னை காப்பாற்று.